உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம மைக்ரோகிரீன்ஸ் எப்படி வளர்க்குறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட ஈஸியா இதை வளர்த்துடலாம். மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்குறதுக்கு இடவசதின்னு தனியா எதுவுமே தேவைப்படாதுங்க. வீட்டுக்குள்ளேயே இன்டோர் கிரீன்ஸா ஜன்னல் ஓரத்துல கூட வச்சு ஈஸியா வளர்த்துடலாங்க. இந்த வீடியோல காமிக்க போற மைக்ரோகிரீன்ஸை அப்படிதாங்க நான் வளர்த்துருக்கேன். ஏதாவது ஸ்பெஷல் சீட்ஸ் வேணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. வீட்டில் இருக்க கடுகு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் இருந்தாலே போதுங்க. அதனால இது வரைக்கும் நான் செடியே வளர்த்தது இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கூட மைக்ரோகிரீன்ஸை ஈஸியா வளர்த்து அசத்திடலாங்க. இந்த வீடியோல 3 விதமா மைக்ரோகிரீன்ஸை வளர்க்க போறோம். முதலா நம்ம பார்க்க போறது ஒரு பொட்டு மண்ணு கூட உபயோகப்படுத்தாம தண்ணீரை மட்டுமே உபயோகப்படுத்தி ஒரு சூப்பரான மைக்ரோகிரீனை வளர்க்க போறோம். மைக்ரோகிரீன்ஸை வளர்க்க ஆழமான கண்டெய்னர்ஸ் எதுவும் தேவைப்படாதுங்க. நாம அன்றாடம் சாப்பிட்ற கீரையை விட மைக்ரோகிரீனா வளர்த்து சாப்பிடும்போது அதிக அளவு விட்டமின் சத்துகளும் கெரட்டினாய்ட்ஸும் மைக்ரோகிரீன்ஸா சாப்பிடும்போது கிடைக்குதுங்க. கெரட்டினாய்ட்ஸ் அப்படின்றது பல நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த மிகவும் உதவியா இருக்குங்க. உதாரணத்துக்கு சிவப்பு நிற கேபேஜை முழுவதுமா வளர்த்து சாப்பிடும்போது நமக்கு விட்டமின் சி, விட்டமின் இ கிடைக்குதுங்க. ஆனா அதையே மைக்ரோகிரீனா வளர்த்து சாப்பிடும்போது 6 மடங்கு அதிகமா விட்டமின் சி கிடைக்குது, 40 மடங்கு அதிகமா விட்டமின் இ கிடைக்குதுங்க. இந்த மாதிரி காய்களை நாம குழந்தைங்க சாப்பிடலன்னா கூட மைக்ரோகிரீன்ஸா ஃப்ரெஷ்ஷா நாமளே வளர்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கைப்பிடி மைக்ரோகிரீன்ஸை வளர்த்தா கூட போதுங்க. அதுல அதிகமா சத்து இருக்கு. கட்டுக்கட்டா வளர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இது ஃப்ரூட்ஸ் வர பாக்ஸ் தான், அதை நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி கண்டெய்னர் எடுத்துக்கிட்டாலும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே இருந்தால் கூட அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். மைக்ரோகிரீன்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணீர் தேவை இருக்கும், அதனால இந்த ட்ரேவை நான் எடுத்துக்கிறேன். மைக்ரோகிரீன்ஸ் எதில் வளர்க்க போகிறோமோ அந்த கண்டெய்னரில் ஒரு டிஷ்யூ பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக நனைகிற மாதிரி இதுக்கு மேலே தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். தண்ணீரை ஊற்ற வேணாங்க, ஸ்ப்ரே பண்ணால் போதும். டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கிளாத்தை மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணிட்ட பிறகு தூக்கி போட்டுற வேண்டியிருக்கும். இப்போ கிச்சனில் இருக்க கடுகு எடுத்திருக்கேன். நிறைய கடுகு இந்த நனைஞ்சிருக்க டிஷ்யூ மேலே தூவி விட்டுடலாம். ஒரே இடத்துல நிறைய கடுகு இல்லாமல் பார்த்துக்கோங்க. கடுகு நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். இந்த டிஷ்யூ பேப்பர் முழுவதும் கடுகு மேலே தூவி இருக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் கடுகு எடுத்திருக்கேங்க. திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணிட்டு கடுகு நவுத்தி விட்டோம்னா நல்லா ஃபுல்லாக பரவிடும். கடுகு முழுசு ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு மேலே டிஷ்யூ வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம டெய்லியுமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எந்த சீட் போட்டாலும் முளைச்சி வருங்க. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேயில் தண்ணி கொடுக்கும் போது கீழே சிந்தாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு எம்டி ட்ரே வச்சுருங்க. கடுகு 2 நாளில் முளை விட்டுருங்க. அது வரைக்கும் வீட்லேயே வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்து வச்சுடுங்க. 2 நாள் கழித்து டிஷ்யூ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலராக இருக்கும். அதில் இலைகள் தெரிய ஆரம்பிச்சிட்ட பிறகு நல்ல வெளிச்சம் வர இடத்துல மாற்றி வச்சிடலாங்க. நான் வெயில் வர இடத்துல மாற்றி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். 3 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடுகு கீரை சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் ஒரு சில கடுகு பார்த்தீங்கன்னா முளை மட்டும் விட்டுருக்கு, அதில் இன்னும் இலைகள் வரல. அதனால தான் டிஷ்யூ போட்டு இன்னும் மூடி வச்சிருக்கேன். 90% கடுகுல கீரையை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே டிஷ்யூ போட தேவையில்லைங்க. இதுக்கு மேலே நான் டிஷ்யூ போட போகிறது கிடையாது. அதாவது மேலே இருக்கிற டிஷ்யூவை இதுக்கு மேலே போட்டு மூட தேவையில்லைங்க. இதுல இருந்து 3 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லா கடுகும் முளைச்சு சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ இந்த கீரைக்கு எப்படி சரியான முறையில் தண்ணி கொடுக்கணும்னு பார்க்கலாங்க. நீங்கள் எந்த இடத்துல வச்சு வளர்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை தினமுமோ ஒரு பவுல் வச்சோ இல்லை இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயில் எவ்வளோ கம்மியாக தண்ணி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். இந்த டிஷ்யூவில் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல்ஸ் மூலமாக கடுகு கீரையோட வேர் வெளில வந்திருக்கு பாருங்க. இந்த வேரும் முழுசாக காஞ்சிடக்கூடாது.
அதனால தினமும் அரை மணி நேரம் மட்டும் இந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கீழே இருக்க ட்ரேயில் இருக்க அதிகமான தண்ணீரை வெளியேற்றிடுவேங்க. கீழே வந்திருக்க வேர் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தண்ணீர் இல்லாமல் வெறுமனே இருக்க இந்த ட்ரேவை மட்டும் வச்சிடுவேன். இப்போ இதுல இருந்து 4 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ இன்னும் நல்ல சூப்பரா உயரமா வளர்ந்துருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வளர்றதுக்கு 10 நாள் ஆயிருக்குங்க மொத்தம். கடுகு கீரையை மைக்ரோகிரீன்ஸா வளர்க்கறதுனால 2 இலைகள் வந்ததுமே நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இனி இதை அறுவடை செஞ்சிடலாம். தண்ணீர்ல மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்கறத பார்த்தாச்சு. கம்போஸ்ட் மட்டும் உபயோகப்படுத்தியோ அல்லது கோகோபீட் மட்டும் உபயோகப்படுத்தியோ மைக்ரோகிரீன்ஸ் வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் வந்துச்சுங்க. மண்ணில் மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்குறவங்க இதை தொடர்ந்து பாருங்க. நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற சோம்பையும் வெந்தயம் அது மட்டும் இல்லாமல் துளசி விதையும் பயன்படுத்தியிருக்கேன். துளசியில் இருக்கிற பூக்களில் நிறைய இந்த மாதிரி விதைகள் இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெந்தயத்தை மைக்ரோகிரீன்ஸாக வளர்க்கும் போது கடுகு கீரையை வளர்த்த சேம் டைப் ஆஃப் பாக்ஸ் எடுத்துருக்கோங்க. அதில் ஃபுல்லாக கம்போஸ்ட் மட்டும் ஃபில் பண்ணுறோம். ஓரளவு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வெந்தயத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பியும் கம்போஸ்ட்டை போட்டு ஃபில் பண்ணியாச்சு. விதை போட்டு 2 நாளில் முளை விட்டுருக்கு. இதில் இருந்து 3 நாள் கழித்து இந்த மாதிரி இருக்குங்க. இந்த வெந்தயக்கீரை வெறும் கம்போஸ்டில் வளர்ந்துட்டுருக்கு, தண்ணியை தவிர்த்து வேறு எதுவுமே கொடுக்கலங்க. இதில் இருக்க மண்ணை தட்டி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா மைக்ரோகிரீன் கீரைகளையும் வீட்டுக்குள்ளேயே தாங்க வச்சு வளர்த்துருக்கேன். ஸோ பால்கனி ஸ்பேஸ் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, வீட்டுக்குள்ளேயே சூப்பராக வச்சு வளர்த்துடலாம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பனிக்காலத்தில் வெளியில் வச்சு கீரையெல்லாம் வளர்க்க முடியாது. அதனால பனிக்காலங்களில் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு மைக்ரோகிரீன்ஸ் வளர்த்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயக்கீரையில் பாருங்கள், சீட்ஸ் முளைக்கிற வரைக்கும் வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல வச்சுருந்ததுனால இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது. நல்லா சூரிய வெளிச்சம் வர இடத்துல வச்சு வளர்க்க ஆரம்பித்த உடனே மஞ்சள் நிறம் மாறி பச்சை நிறமாக மாறிடுங்க. வீட்டுக்கு வெளியில் வச்சு வளர்க்குறத விட வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும் போது கீரைகளோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. வெந்தயக்கீரையை முளை விடுறதுக்காக இருட்டில் வச்சுருந்தீங்கன்னா இலைகள் வந்துட்ட பிறகு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வச்சிடலாங்க. இப்போது இதிலேருந்து 2 நாள் கழித்து மஞ்சள் நிறம் எல்லாம் மாறி இலைகளும் நல்லா வளர்ந்துட்டே வருதுங்க. இன்னும் 2 நாளில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதனால மொத்தமாக 10 நாளில் வெந்தயக்கீரையை அறுவடை பண்ணிடலாங்க. அடுத்து சோம்பில் மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாங்க. முன்னாடி மாதிரியே ஃப்ரூட் கண்டெய்னரை ரீயூஸ் பண்ண போகிறேன். ஒரு கண்டெய்னரில் கம்போஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த கண்டெய்னரில் கோகோபீட் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக கம்போஸ்ட் இருக்குது, இன்னொரு கண்டெய்னர் ஃபுல்லாக கோகோபீட் இருக்குங்க. இப்போ அது மேலே சோம்பு தூவிக்கலாம். கம்போஸ்ட்டையும் கோகோபீட்டையும் ஃபுல்லாக தண்ணி கொடுத்து ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோம்பு தூவலாம். சோம்பு சரியாக ஸ்ப்ரெட் ஆகலைன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சோம்பில் முளை விடுறதுக்கே 5 நாள் வரைக்கும் எடுக்குதுங்க. 5 நாள் கழித்து கம்போஸ்டில் போட்ட சோம்பு இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு வேர் விட ஆரம்பிச்சிருக்கு. இதிலிருந்து 4-5 நாள் கழித்து சோம்பு கீரை இந்த மாதிரி தாங்க வளர்ந்துருக்கு. போட்ட எல்லா சோம்புலாம் முளைச்ச மாதிரி தெரியல. இன்னும் 4 நாள் கழித்து பார்த்தும் போது கூட சோம்பு கீரை பெருசாக வளரலைங்க. இதோட க்ரோத் அவ்வளோதான் போல் இருக்கு. முளைக்காத சோம்புகள் மட்டும் இன்னும் கொஞ்சம் முளைச்சிருந்தது, அவ்வளோதான். கோகோபீட் மட்டும் உபயோகப்படுத்தி சோம்பு விதைச்சோம் இல்லையா, அதில் 1-2 சோம்பு தாங்க முளைச்சிருந்தது. கம்போஸ்டில் வளர்ந்த சோம்பு கீரை அளவுக்கு கூட கோகோபீட்டில் சோம்பு சரியாக வளரல. ஆனால் துளசியை கோகோபீட்டில் மட்டும் போட்டு வளர்த்துருக்கேங்க. துளசி விதைகளை கோகோபீட் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ வச்சு மூடியாச்சுங்க. 2 நாள்லேயே குட்டி குட்டியாக எப்படி முளை வந்திருக்கு பாருங்க. அதுலேருந்து 3 நாள் கழித்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இலைகள் தெரிய ஆரம்பித்ததுமே போட்டிருந்த டிஷ்யூவை எடுத்துட்டேங்க. துளசி விதைகளை முதலாக மைக்ரோகிரீன்ஸாக வளர்க்குறதுனால டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அளவாக தாங்க சீட்ஸ் போட்டிருந்தேன். ஆனால் போட்டிருந்த எல்லா சீட்ஸுமே முளைச்சிருக்கு. கடுகு மாதிரி துளசி சீட்ஸையும் இன்னும் நிறைய போட்டிருந்தா இன்னும் நிறைய கீரை கிடச்சிருக்கும். இதிலிருந்து 5 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. துளசி கீரை மட்டும் வளரவே 2-3 அப்படின்னு வேர் பகுதியை மட்டும் கிள்ளி எறிஞ்சிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டோம். ஃப்ரெஷ்ஷாக செம டேஸ்டியாக இருந்துச்சு.
உங்ககிட்ட துளசி சீட்ஸ் அதிகமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி மைக்ரோகிரீனாக ஒரு தடவை வளர்த்து பாருங்க. நம்ம வீட்லேயே அதிகமாக இருக்கிற கடுகு, சோம்பு, வெந்தயம், துளசி இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு விதைகளையும் ஒவ்வொரு விதமாக மைக்ரோகிரீன்ஸாக வளர்த்து பார்த்தாச்சு. சோம்பை தவிர்த்து தண்ணியில் வளர்த்த கடுகு கீரையாக இருந்தாலும் சரி, கம்போஸ்டில் வளர்த்த வெந்தயக்கீரை, கோகோபீட்டில் வளர்த்த துளசி கீரை, இதில் எல்லாமே நல்ல ரிசல்ட் இருக்குங்க. மைக்ரோகிரீன்ஸை சமைச்சு சாப்பிட்றத விட சமைக்காமல் சாப்பிட்றது நல்லதுங்க. வண்டிக்கடை மசாலா சுண்டல்லாம் செஞ்சோன்னா அதுக்கு மேலே கொத்தமல்லி தழைகளை தூவி விடுவோம். அது கூடவே மைக்ரோகிரீன்ஸை தூவி இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பு, ஜூஸு அப்படின்னு க்ரியேட்டிவாக நம்ம எதில் வேணால் சேர்த்து அதோட முழு பலனையும் பெற முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்றதையும், மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.